இந்த கதையோட ஆரம்பத்தில் நம்ம டீமன் குயின் கேட்குறாங்க, இன்னும் என்னை ஏன் கொல்லாமல் சிறைப்பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கொல்றது பிடிக்காது அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ. டீமன் குயின் வந்துட்டு உன்னோட ரோபோட்டாக்கு ஒன்று தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமாம் அது ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது ஒன்று மட்டும்தான் எனக்காக துணையாக இருந்துச்சு. அப்படியா, அப்போ உன்னை கொல்றதுக்கு வேறு சமயம் கிடைக்காது, இப்போவே அவனை போட்டு தள்ளிடுற அப்படின்ட்டு நம்ம டீமன் குயின் பார்க்குறாங்க. ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ இருந்துட்டு அது ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் அதோட மெமரி கார்டுக்கு ஒன்றும் ஆகலை, இது மாதிரி என்கிட்ட நிறையாவே இருக்குது, இதோ பாருங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ. அப்படியே தாக்க வந்த நம்ம டீமன் குயின் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. அதிலேருந்து ஒரு ரோபோட்டாக் எடுத்து மெமரி கார்டு எடுத்து போட்டோன்னே திரும்ப நார்மல் ஆயிடுச்சுங்க நம்ம ரோபோட்டாக்கு. இதோ பார்த்துட்டிங்களா டீமன் குயின், என்னோட ரோபோட்டாக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அது வந்து நம்ம டீமன் குயினோட வியூவிலேருந்து இனிமேல் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. நம்ம டீமன் குயினுக்கு ஐயோ இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் நம்ம டீமன் குயினுக்கு ஏதோ வாசனை வருதுங்க, ஒரு நல்ல வாசனை. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாருங்க, இந்த மாதிரி நீங்கள் மயக்கம் போட்டிருந்தீங்க, அதனால் சரி உங்களுக்காக சாப்பாடு தயார் பண்ணேன் அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ. இதுக்கு என்ன சாப்பாடு இதெல்லாம் உடம்பு சரியில்லாதவங்க தான் சாப்பிடுவாங்களே, எனக்கு தான் போன எனர்ஜியெல்லாம் திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அந்த சாப்பாடு பார்த்தா ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க நம்ம ராணிக்கு. உங்களுக்கு பசிச்சா நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க குயின் அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ. அப்புறம் அவங்களும் எடுத்து பொறுமையாக சாப்பிட்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதானே தெரியலையே, அவங்க வேறு டீமன் குயின்னு, அவங்களுக்கு பிடிச்சாலும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வேறு அப்படியே ரசித்து சாப்பிட்ருக்குறாங்க. இது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, இந்த கடைசி பீஸு கூட எனக்கு முழுங்கொன்னே தோண மாட்டேங்குது, வாயிலே நிற்குது அப்படின்னு நினச்சிட்டுருக்குறாங்க. பார்த்தா நம்ம டீமன் குயினுக்கு என்னமோ ஆகுதுங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக போட்டனால அவங்களுக்கு நாக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இவன் வந்து இப்படி நான் என்னமோ பண்ண பார்க்குறான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து தப்பாக நினச்சிட்டுருக்குறாங்க. ஐயோ உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டுருக்குறாங்க. நீ சாப்பாட்டில் என்ன கலந்த அப்படின்னு கேட்குறாங்க நம்ம டீமுக்கு. அதுக்கு வந்து நான் கொஞ்சம் காரமாக இருக்கணுன்ட்டு மிளகாத்தூள் தான் போட்டேன், வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. அவர் என்னை கொல்றதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்ட்டு நம்ம டீமுக்குன்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இதோ இந்த சூப்பை குடிச்சு பாருங்கள், இது குடித்தா அவங்களுக்கு சரியாயிரும் அப்படின்ட்டு சூப்பு கொடுக்குறாங்க நம்ம ஹீரோ. அதை எடுத்து வச்சதுன்னு ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க அவங்களுக்கு. அவங்க வந்து அப்படியே என்லைட்மெண்ட் அடைகிற மாதிரி லெவலப்பும் ஆகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட சக்தியெல்லாம் திரும்ப வந்து கெயின் ஆகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இருந்ததோட இன்னுமே சக்திசாலியான மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் இது ஹீரோ வந்துங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாருங்க. நம்ம குயினும் பார்க்குறாங்க. அவங்க வியூவிலேருந்து பார்த்தா நம்ம ஹீரோ எது செஞ்சாலும் அவங்களுக்கு கெட்டதாக தாங்க தெரியும். நீ என்ன சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிட்டா தான் நீ வந்து நல்லா பவர்ஃபுல்லாக அப்போ தான் உன்னைய தோக்கடிச்சு நான் பயங்கரமாக டெவலப் ஆக முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுதுங்க நம்ம ஹீரோயினுக்கு. அப்படியே என்னை ஆட்டி வைக்கிறது ஹீரோ தாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க நம்ம டீமன் குயின். அதை நினைக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கோபமாக தாங்க வருது.
பரவாயில்ல, நான் இவன் கொடுக்குறத சாப்பிட்டு நான் சக்திசாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம டீமன் குயின் வந்துட்டு, நீ நினைக்கிறது இங்கே எதுவும் நடக்காது அப்படிங்கிறாங்க. நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன், உன் பேச்சு நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இருந்துட்டு, பரவாயில்ல இருந்துக்கிட்டோம், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோ. நீ அதை ஏதாவது கம்பல் பண்ணிங்கன்னா நானும் செத்துருவேன், உன்னையும் சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம டீமன் குயின்னு. ஐயோ, நான் உங்களை எதுவுமே கம்பல் பண்ண மாட்டேன், இது உங்கள் வீடு மாதிரி, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ. அப்படியே நைட்டு பூரா பேசிக்கிட்டே போயிடுதுங்க. அவர் நீ என்ன சமைச்சாலும் எனக்கும் கொடுத்துருவணும் அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின், அதாவது டீமன் குயினுங்க. அப்புறம் நைட் ஆகிடுச்சுங்க. அப்படியே ஒரு வருஷம் கடந்து போயிடுச்சுங்க. அப்புறம் வந்துங்க நம்ம ஹீரோ வந்துங்க அந்த ஹோலி ஷாவை வச்சு விறகு வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தாங்க நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரியுதுங்க, நம்ம வில்லேஜுங்கிறது வந்து அந்த ஹீரோ இருக்கிற அந்த வீடு தாங்க. அந்த வீட்டை சுற்றி ஒரு பேரியர் இருக்குங்க, கண்ணுக்கு தெரியாத பேரியர். அது தாங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்திருக்குது. டீமன் குயின் வந்ததுனால அந்த பேரியர் உடஞ்சனால வெளி உலகம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால பெரிய பெரிய ட்ராகன்ஸு, ஃபீனிக்ஸு, பெரிய மான்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இந்த வீடு தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் கவலைப்பட தேவையில்லை, டீமன் குயின் ஏதோ இருக்கிறனால அவங்களுக்கு பயப்பட்டு எந்த விலங்கும் வரதில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோ. அப்புறம் உள்ளேருந்து சத்தம் கேட்குதுங்க, எனக்கு சாப்பாடு எங்கே அப்படின்னு கத்துறாங்க. இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ வேறு பரபரப்பாக போகிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோவும் நினச்சிட்டே போகிறாங்க, டீமன் இருக்கிறனால தான் கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம அடுத்த சீனில் நம்ம டீமன் குயினை காட்டுறாங்க. நம்ம டீமன் குயின் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு படுத்துட்டுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா அவங்க குண்டாயிட்டாங்க கொஞ்சம் ஒரு வருஷத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாங்க. இதோ மதிய சாப்பாடு ஆயிடுச்சு, வாங்க குயின் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க எந்திரிச்சு நடக்கக்கூட முடியலன்ட்டுக்குதுங்க. அவங்க மேஜிக் பெயின் ஊற்றி ரெக்கையொன்று வர வச்சுட்டு பறந்து போகிறாங்க. நீ இதில் இன்னும் கலக்கலே இல்லை, இதை சாப்பிட்டாலே எனக்கு ஒரே மந்தமாக இருக்குது, ஒரே சோர்வாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை குயின், இந்த சாப்பாடால் அதிக கேலரிஸு, அதனால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் போட்டுறது, கொழுப்பு கட்டிடுது, அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொழுப்பா அப்படின்ட்டு நம்ம குயினும் பார்க்குறாங்க. அவங்க அப்படியே கொழுக்கு முழுக்குன்னு ஆகிட்டாங்க, தொப்பையை பிடிச்சி கிழிட்டுக்கிறாங்க. அப்புறம் ஒரே சொடக்கு தாங்க போடுறாங்க. அப்படியே திரும்ப பழையபடி மாறிட்டாங்க, அப்படியே ஒல்லியாக ஸ்லிம்மாக. நம்ம ஹீரோ மேஜிக் இப்படி கூட பயன்படுத்தலாம்லா அப்படின்ட்டு பாட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி மேஜிக் இருந்தால் எங்களுக்குள்ள எல்லாருமே அழகாக இருப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டுருக்காங்க நம்ம ஹீரோ. அப்போ சாப்பிடுங்க குயின் அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ. இப்போ 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்பவும் அருமையாக இருக்கும் போல், பார்த்தாலே எனக்கு எச்சி வருது அப்படிங்கிறாங்க நம்ம குயின். அப்புறம் வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பொறுமையாக சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க வியூவில் இருந்து பார்த்தா என்னை சாப்பிட வச்சுட்டே இருக்கிறான், நீ நல்லா சாப்பிட்டாதான் நல்லா பன்னிக்குட்டியாட்ட வருவ, நீ சாப்பிட்டே அப்படியே செத்துருவ போல், நான் உன்னை கொல்லவே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி நினைக்கிறாங்க நம்ம ஹீரோயின். இவன் இருக்கானே, இவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம ஹீரோயின் மனசுலையே. சரி, நீங்கள் சாப்பிடுங்க குயின், நான் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச புட்டிங் கேக்கு எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. எடுத்துகிட்டு நம்ம குயினுக்கு கொடுக்குறாங்க. புட்டிங் கேக் ஜாலி அப்படின்ட்டு நம்ம குயினு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள சமாளிக்கிறது கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் ஈஸி தான்.
அவங்க மூடுக்கு ஏத்த மாரி சாப்பாட மட்டும் குடுத்துட்டோம்னா போதும் அப்படின்னு நெனைக்கிறாங்க நம்ம ஹீரோ. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல யாரோ ஓடி வர மாரி காட்டுறாங்க. ஒரு வயசானவரு, ஒரு பொண்ணும் ஓடி வந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் அவங்கள தொரத்திட்டு ஒரு 3 கோஸ்ட் வருதுங்க. அந்த கோஸ்ட் எல்லாம் சேர்ந்து இவங்கள அட்டாக் பண்ணிட்டே இருக்குதுங்க. அப்புறம் ஒரு பீமாட்டு விட்டு அவங்கள அப்படியே சுத்தி வளைச்சிருதுங்க. அப்புறம் இவர் வந்து ஒரு ஸ்வாட்ஸ்மேன் நெனைக்கிறேன். அவர் வந்து ஸ்வாட் எடுத்து அது எல்லாத்தையும் இது பண்ணிடுறாங்க. அப்பவும் அவருக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருது. அப்புறம் அந்த பக்கத்தால இருக்கிற பொண்ணு வந்து அவர் மகள் பொண்ணுங்கிறாங்க. "நீ தப்பிச்சு போயிரு. நான் இவங்கள தடுக்கிறேன். நீ எப்படியாவது பக்கத்து வில்லேஜுக்கு போயிரு. போய் பாதுகாப்பா இரு" அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு, "அப்பா நான் உங்கள விட்டு எங்கேயும் போமாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க அவங்க இருந்துட்டு. "உங்க அம்மாவுக்கு நான் வாக்கு குடுத்துருக்கிறேன் மகளே. உனக்கு எந்த கஷ்டமும் வராம பார்த்துக்குவேன்னு. நீ ஒழுங்கா ஓடிரு. பாதுகாப்பா இரு" அப்படிங்கிறாங்க. பேசிட்டு இருக்கிற நேரத்திலேயே அந்த கோஸ்ட்டெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஃபயர் பால கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இது தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா என்னோட முழு சக்திய போட்டு எப்படியாவது இத அழிச்சே ஆவேன் அப்படின்ட்டு நம்ம ஆளு ஃபுல் ரேஞ்சில போய் அடிக்கிறாருங்க. அடிச்ச அடியில ஃபயரெல்லாம் கட் பண்ணிட்டு, பின்னாடி போட்ட அந்த கோஸ்ட்டையும் 2ஆ கட் பண்ணிட்டு போயிருச்சுங்க. அத இன்னொரு கோஸ்ட் பாக்குதுங்க. அதோட மாஸ்க் எடுத்து "திரும்ப வா" அப்படின்னு சொன்னோனே, அது திரும்ப கிரியேட் ஆயிருச்சுங்க. ஒரு மாரி கொழ கொழன்னு. அ அப்புறம் அவங்க மகள் தாங்க இருக்கிறா. அவ கொஞ்சம் ஹெல்ப்ன்னு நெனைக்கிறேங்க. கொஞ்சம் நேச்சுரல் பவரெல்லாம் பயன்படுத்துனா, அம்பும் அதிகமா ஹெல்ப் தான் யூஸ் பண்ணும். அப்புறம் அம்புட்டோனே வந்து அவங்களுக்கு பெருசா எதுவும் டேமேஜ் ஆன மாரியே தெரிலங்க. அப்புறம் அங்க இருந்துட்டு அவங்க அப்பா இருந்துட்டு, "நீ ஓடிரு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அங்கேருந்து இன்னொரு 3வது ஆள் இருப்பாங்க. அவன் கொஞ்சம் பலசாலி போலங்க. ஒரே ஜம்ப்பு தாங்க. வந்து ஒரு அடி தாங்க. நம்ம ஆளு ஒரு 2 கிலோமீட்டர்லாம் தாண்டி போய் ஒரு பாறையில போய் சொருகிக்கிறாருங்க. பயங்கரமான டேமேஜு. அப்புறம் அப்பான்ட்டு அந்த பொண்ணு வேற வந்துருச்சுங்க. அந்த ஸ்வாட்மேன் இருந்துட்டு, ம் "நீ போயிரு மகளே, நான் பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்குவேன், நீ ஓடிரு" அப்படிங்கிறாங்க. அப்புறம் கடைசியில அந்த 3வது ஆளும் அந்த இன்னும் 2 கூட சேர்ந்து பெரிய உருவமா மாறிடுறாங்க. ஒரு மாரி கொழ கொழன்னு. அப்புறம் அவ்வளோதான் நம்ம சாகப் போறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. "நீ எப்படியாவது போயிரு மகளே" அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாருங்க. "இல்லப்பா, செத்தாலும் நான் உன் கூடயே செத்துர்றேன்" அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு. அப்புறம் அட்டாக் பண்ண வந்துட்டுருக்குதுங்க. அவ்வளோதான் நம்ம கதை முடிய போகுது அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு. இப்போ திடீர்னு ஒரு பெரிய ஒரு கை வந்து அடிக்குதுங்க. அந்த இது அப்படியே புழுதி போக பார்க்குறாங்க. அது என்னன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு யானை தாங்க அது. அந்த யானைய பார்த்தோன்னே அவங்க மயக்கமே போட்டு விழுந்துடுறாங்க. அந்த யானைக்கு மேலேயே ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டுக்கு மேலே ஒரு தவளை இருக்குதுங்க. அந்த தவளை வந்துங்க சொல்லுது, "அ பிரதர் இங்க வாங்க. ஹியூமன்ஸ் இங்க அடிபட்டுருக்காங்க. இவங்கள என்ன பண்ணுறதுன்னு" கேட்குறாங்க. யார பிரதர்ன்னு சொல்லுதுன்னு பார்த்தா, அது தலை மேல வேற ஒரு குட்டி வீடு இருக்குங்க. அதுக்குள்ள இருக்கிறது நம்ம ரோபோ டாகுங்க. அது பார்த்தீங்கன்னா, மாசம் வந்துட்டு, "இவங்கள நான் பார்த்துக்கிறேன். இவங்கள தூக்கிட்டு போய் மாஸ்டர்கிட்ட ஒப்படைச்சிடுறேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிருச்சுங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு எந்திரிக்கிற மாரி ஃபாதர்ன்னு எந்திரிச்சு கத்திட்டு எந்திரிக்குதுங்க. அப்புறம் இது என்ன இடம் புதுசா இருக்குன்னு சுத்தி புத்தி பார்க்குதுங்க. ஐயோ! எங்க அப்பா வேற அடிபட்டுருந்துச்சே அப்படின்ட்டு எந்திரிச்சு ஓடுதுங்க. வெளிய போய் பார்க்கலான்ட்டு. அப்புறம் வெளிய போய் பார்த்தா, நம்ம ஆளு வேற சிக்ஸ் பேக்கெல்லாம் ஆர்ம்ஸ் எல்லாம் காட்டிட்டு போஸ் குடுத்துட்டு இருக்கிறாருங்க. ஏதோ அர்னால்டு மாரி. நம்ம பொண்ணு பாட்டு "கியா" அப்படின்ட்டு பாட்டுருக்குதுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் டீமன் குயினும் உட்காந்துட்டு பாட்டுருக்குறாங்க. நம்ம ஹீரோ வேற, "அங்கிள் உங்களோட ஆர்ம்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. நீங்க இதுக்காக எவ்வளோ நாள் ட்ரைனிங் பண்ணியிருப்பீங்களே" அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நாங்களாம் வாரியர்ஸு. அதனால நாங்கள் இப்படி தான் இருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம அங்கிள்னே வச்சுக்கலாம். நம்ம ஹீரோ இருந்துட்டு, "ஓ! இந்த உலகத்துல இருக்கிற வாரியர்ஸ் எல்லாமே நல்லா கட்டுமஸ்தா இருக்கிறாங்க" அப்படின்னு உற்சாகமா பாட்டுருக்குறாங்க. அப்போ நம்ம ரோபோ டாகு இவங்கள நான் தான் கூப்பிட்டு வந்தேங்கிற மாரி ஒவ்வொன்னு சுத்திட்டு இருக்குங்க. நம்ம டீமன் குயினுக்கு வந்து அது
எரிச்சலாகுதுங்க. அப்புறம் ஒரே தாங்க நம்ம பப்பி போய் பறந்துட்டு போய் விழுகுது. "இது எல்லாம் உனக்கு யாரு சொல்லி தரா? நீ கொஞ்சமாவது மேனஸோட நடந்துக்கோ. இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது" அப்படின்ட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம பப்பி வேற அடங்கி போச்சுங்க. அப்புறம் என்ன மசில்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது ஸ்ட்ராங்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வேற திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா மிஸ்டர் லீ, அ எங்களுக்கெல்லாம் வந்து நாங்க நெறைய போர்ல சண்டை போடுறனால எங்க மசில்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க நம்ம அங்கிள. அப்புறம் நம்ம அங்கிள் வேற பயங்கரமா பம்ப் ஏத்திட்டு சட்டையெல்லாம் கிழிச்செறிஞ்சிட்டு ஜட்டியோட நின்னுட்டுருக்குறாருங்க. நம்ம ஹீரோ போட்டு வாவ்! பயங்கரமா இருக்குது அப்படின்ட்டு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம அவங்களோட பொண்ணு வந்து கூப்பிட்றாங்க. "அப்பா என்னப்பா நடக்குதுங்க?" அப்படின்ட்டு. அவர் வந்து "மகளே எந்திரிச்சிட்டியா?" அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் "நீங்க எந்திரிச்சிங்களா?"ன்னு கேட்குறாங்க. நம்ம டீமன் குயின் இருந்துட்டு "இதா எந்திரிச்சிட்டிங்களா? வெளிய போங்க" அப்படிங்கிறாங்க. "வெளிய போறீங்களா என்ன?" அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து மறைச்சிட்டு இருங்க இருங்க, கெஸ்ட்டே நமக்கு வர்றதே எப்போவாவது ஒரு நாள் தான். நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் உள்ள உட்காந்துட்டு போங்க" அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. அப்புறம் அவங்களும் வந்து டீ குடிக்கலான்ட்டு டீ ஊற்றி வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து "நீங்கள் எடுத்து குடிங்க" அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. அப்புறம் அவங்க வந்து "இந்த புனிதமான தண்ணியை வந்து நாங்கள் வந்து குடிக்கணுமா, விலை மதிக்க முடியாதது, ரொம்பவுமே ஒரு பவரை வந்து வச்சிருக்கு" அப்படின்ட்டு நம்ம அந்த பொண்ணு வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டுங்க "உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒன்றும் இல்லை. இந்த டீ மட்டும்தான் என்னால் கொடுக்க முடிஞ்சுச்சு. இது நானே வந்து அறுவடை பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம குயினுக்கு வேற இதெல்லாம் என்னோடையது, அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்குறானே அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம அங்கிள் வந்துங்க நாங்கள் இங்கே எப்படி வந்தோன்னு கேட்குறாருங்க. அப்போ தாங்க நமக்கு காட்டுறாங்க அவங்க எப்படி நம்ம ஹீரோ பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்துருக்கிறாங்க. நம்ம அந்த ரோபோ டாக் தாங்க தூக்கிட்டு வந்திருக்குது. அப்போ அவர் பாட்டு வந்து தண்ணி தாங்க கொடுத்துருக்குறாரு. தண்ணி கொடுத்தோன்னே பயங்கரமான எனர்ஜி ஆகி எல்லாமே ஹீல் ஆகிருச்சுங்க. ஹீலிங் வாட்டரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க அவருக்கு. அப்போவே உடம்பு சரியாயிடுச்சுங்க. அவங்க பொண்ணுக்கு மட்டும்தான் அப்போ கொஞ்சம் நேரம் படுக்க வச்சுருக்கிறாங்க. அது வெறும் தண்ணி மட்டும்தானா அப்படின்ட்டு நம்ம மகள்கிட்ட சொல்லிட்டுருக்குறாங்க. இது வந்து டீமா அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கோ அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட வந்து "நம்மளாம் இதெல்லாம் குடிக்கலாமாப்பா?" அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. "கண்டிப்பாக குடிக்கலாம் மகளே, குடிச்சு பாரு" அப்படிங்கிறாங்க. "கொஞ்சம் பொறுமையாகவே குடி" அப்படிங்கிறாங்க. குடித்த பிறகு அவங்களும் என்லைட்மெண்ட் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கோல்டன் கலர் வானத்தில் அப்படியே சுற்றிட்டு இருக்கிறாங்க. கோதுமையிலலாம் படுத்துட்டு பயங்கரமாக இருக்கிறாங்க. ஏலியன்லாம் பறக்குதுங்க அவங்களோட விஷனுக்குள்ளே. அப்படியே அவங்க ஒரு ஒரு லெவலப் ஆகிக்கிறாங்க. வெறும் ஒரு டீ குடித்ததுனாலே நமக்கு இருந்த ஸ்ட்ரகிளெல்லாம் போய் நம்ம லெவலப்பும் ஆகிட்டா, நம்ம பாடியும் கண்டிஷனும் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. "இந்த விலை மதிப்புலாம் இல்லாத டீ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் லீ" அப்படிங்கிறாங்க. "அது ஒன்றும் பரவாயில்ல. உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு" கேட்குறாங்க நம்ம மாஸ்டர் லீ இருந்துட்டு. அவங்க வந்துட்டு "இதுக்கெல்லாம் காரணம் வந்து என் பொண்ணு தான்" அப்படிங்கிறாங்க. "அதுக்காக எதுக்கு உங்களை அட்டாக் பண்ணுறான்னு" நம்ம ஹீரோ கேட்குறாங்க. "என் பொண்ணு ஒரு ஹெல்ப்" அப்படின்னு அவர் சொன்னோடனே நம்ம குயின் இருந்துட்டு "ஓ ஹெல்ப்பா" அப்படின்ட்டு பார்க்குறாங்க. "ஹெல்ப்பாக இருந்தால் என்ன, எதுக்காக உங்களை அட்டாக் பண்ணணும்" அப்படின்னு கேட்குறாங்க மாஸ்டர்லேயே இருந்துட்டு. அவர் வந்துட்டு அதுக்கு காரணம் வந்து ஹெல்ப்புக்கெல்லாம் வந்து நேச்சுரல் எனர்ஜி வந்து அதிகமாகவே இருக்கும். இந்த எர்த்து வந்து ஹெல்ப்புக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அதனால தான் ஹெல்ப்பை வந்து பிடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம அங்கிளும் வந்துங்க இந்த மாதிரி சொல்கிறாருங்க.
இந்த மாதிரி அவங்க பொண்ணு வந்து சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வந்து பியூர் பிளட்டடான ஐ ஹெல்ப்பு, அதனால அவங்கள அந்த பியூர் பியூர் பிளட் வந்து எந்த வேறு பிளட் கூடயும் சேரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்குது. அதனால தான் எங்களை கொல்ல பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க நம்ம பொண்ணு. ஒரு ஒரு பியூர் பிளட்டுக்காக உங்களை கொல்ல பார்க்குறாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ வேறு ஆச்சரியமாக கேட்குறாங்க. அதான் இந்த ஹியூமன்ஸும் எந்த ரேஸாக இருந்தாலுமே இந்த ரேசிசமே இல்லையே, அதுதான் எப்போவோ நீக்கியாச்சு அப்படின்ட்டு நம்ம டீமன் குயின் நினைக்கிறாங்க. நம்ம அங்கிள் இருந்துட்டுங்க, அது வந்து அப்போவுமே என்னோடய மனைவி வந்து எங்களோட நன்மைக்காக வந்து அவங்களோட போயிட்டா அந்த மற்ற ஹெல்ப் கூட. ஆனால் அப்புறம் இருந்துட்டும் எப்படி உங்களை வந்து தாக்க வர்றாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்குறாங்க. இதுக்கு காரணம் வந்து டீமன் குயின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டீமன் குயினுக்கு வேறு சரியான கோவம் வந்துருச்சுங்க. நம்ம ஹீரோவை வேறு பார்க்குறேன்னா அப்புறம் நம்ம ஹீரோவை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு ஒன்றும் காரணம் நான்லாம் இல்லை, நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற என்னை பார்க்குற அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்றும் அப்படியெல்லாம் நினைக்கல, நான் சும்மா தான் பார்த்தேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு டீமன் குயின் சொல்கிறாங்க. அது வந்து அந்த டீமன் கிங்டத்தோட குயின் வந்துங்க கொஞ்சம் சும்மா காணாமல் போயிட்டாங்க. அவங்க வந்து காணாமல் போனனால அவங்கள எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்குறக்காக இந்த பியூர் பிளட்டு ஹெல்ப்பை வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. இவங்க மூலியமா வந்து கொஞ்சம் எர்த்தில் அதிக கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறனாலங்க அப்படின்னு நம்ம அங்கிள் வந்து சொல்லிகிட்ருக்கிறாருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டீமன் குயின் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு டீமன் குயின் எப்படி இறந்தாங்கன்னு நம்ம டீமன் குயின் கேட்குறாங்க. அது வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னே நம்ம ஹீரோவுக்கு அப்போ தாங்க தெரியுது ஒரு 500 வருஷம் போயிடுச்சான்னு. எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் தான்டா போச்சு, எப்படா 500 வருஷம் போச்சு. நம்ம டீமன் குயினுக்கு இது ஷாக்காக தாங்க இருக்குது, இங்கேயே என்னை அடைச்சி வச்சிட்டானே இவன் வேறு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம எல்ஃபும் வேறு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பண்டைய காலத்தில் நடந்த கதைங்க இது, 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம ஹீரோ வந்து வானத்திலேருந்து ஒரு நாள் வந்தார். அவருக்கு நம்ம டீமன் குயினுக்கும் மாதக்கணக்கில் போர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தன்னையும் அழித்து வந்து ஹீரோ வந்து டீமன் குயினையும் சேர்த்து அழிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க. நம்ம அங்கிளும் அந்த பொண்ணும். நம்ம டீமன் குயின் இது கேட்டோன்னே அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க டெத் ஆரா வந்து, அதாவது அந்த கில்லிங் ஆரா வந்து வெளியிடுறாங்க. அப்புறம் அங்கே வந்து அவங்களுக்கு எங்கேயோ போன மாதிரி இருக்குதுங்க, ஒரு மாதிரி எலும்பு கூட இடத்துல போய் இருக்கிற மாதிரி. அந்த பொண்ணு வேறு கேட்குறாங்க, அப்பா நம்ம எங்கே இருக்கிறோம், இதுதாம்மா கில்லிங் ஆரா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு நம்ம டீமன் குயின் சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆமாம் போட்டிருக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த கதையில் சொல்கிற மாதிரி நான் தாங்க அந்த லெஜெண்டரி ஹீரோ அப்படிங்கிறாங்க. என்னது அப்படின்ட்டு அவங்க வேறு ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல, இதோ என் பக்கத்தில் இருக்கிறா பாருங்க, இவங்க தாங்க டீமன் குயின் எலிசபெத் அப்படின்னு அவங்களுக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி அவங்க போட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீமன் குயினோட வியூவிலேருந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கேலி பண்ணுற மாதிரியே இருக்குதுங்க. இதோ இவன் இங்கே தான் இருக்கிறா, 500 வருஷமாக என்கிட்ட தான் அடைச்சி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. அப்புறம் நம்ம டீமன் குயினுக்கு வேறு அந்த மாதிரி தோணுனால நிறுத்துங்க போதும் அப்படின்ட்டு, இனிமேல் நான் கூட பேச மாட்டேன் அப்படின்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இவங்களுக்காக என்னையவே பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறையில நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு கோவப்பட்டே போய் ரூம்குள்ளே கதவை சாத்திட்டு உட்காந்துட்டாங்க. அப்புறம் நம்ம அங்கிள் இருந்துட்டுங்க, இது
நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க மாஸ்டர்லி அப்படின்னு கேட்குறாருங்க. நம்ம மாஸ்டர்லி இருந்துட்டு எனக்கும் தெரியல, கொஞ்ச நாளைக்கு அமைதியாகவே போவோம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நைட் ஆயிடுச்சு, எல்லாம் தூங்க போயிட்டாங்க. அப்போ நம்ம அ அங்கிளும் அவங்களோட பொண்ணும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்பா அவங்க 2 பேரும் ஒன்றாவே இருக்கிறாங்களே, ஒருவேளை அவங்க 2 பேரு ஒன்றா சேர்ந்து இந்த உலகத்தையே ஆளலாம் இல்லை அழிக்கலான்னு நினைக்கிறாங்களாட்ருக்கு அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த பொண்ணு அவங்க அப்பா இருந்துட்டு, இப்படியெல்லாம் பேசாத மகளே, அவங்கள பற்றி பேசுறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. அவங்க நினச்சா நம்மள இப்படிங்கிறக்குள்ள அழிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளை கொன்றுவாங்களாப்பா அப்படின்ட்டு நம்ம கேட்குறாங்க. நம்ம அங்கிள் இருந்துட்டு நம்மளை சாவடிக்கிறதுக்காகவா நம்மளை வந்து காப்பாற்றி இவ்வளோ பண்ணி நம்மளை லெவலப்பெல்லாம் பண்ண வச்சுட்டு கொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம அங்கிள் சொல்கிறாங்க. கொல்றதா இருந்தாலும் கொல்லட்டும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கதவை திறந்துட்டு யாரோ வர்ற மாதிரி இருக்குதுங்க. நம்ம ஹாஸ்டல்லே தாங்க, இன்னும் தூங்கலையா அப்படின்ட்டு பயங்கரமாக காட்டுறாங்க. நம்ம பொண்ணு வேற பயந்துட்டாங்க. அப்புறம் இவ்வளோதான் கைஸு கதை. ஓகே, அவ்வளோதான் கைஸு. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், லைக் கமெண்ட் எல்லாம் போட்டுருங்க. அப்புறம் நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய் கைஸ்.